நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். ஹைப் வந்து நிறையா பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து அதே மாதிரி ஹைப் பண்ணுங்கள் வீடியோவை. அது வந்து இன்னும் வீடியோஸ் நிறையா மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சூப்பர் தேங்க்ஸும் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஒரு சூப்பர் தேங்க்ஸ். திரும்பி சரி, ஓகே, சூப்பர் தேங்க்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் வந்து நன்றி. நேற்றே சொன்னேன், இல்லை 2 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கும் நன்றி. எத்தனையோ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கு ஒருத்தர் பண்ணியிருந்தாலும் சூப்பர் தேங்க்ஸ் தான், ரொம்ப நன்றி. ஆனால் சூப்பர் தேங்க்ஸ்ன்னு மெசேஜ் பண்ணவங்களுக்கு கிடையாது அது, சரிங்களா? நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்க, நிறைய பேர் உங்களுக்கு கிடையாதுன்றீங்க. இல்லைங்க, ஐயோ இருங்க, நீங்க வேற. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாதவங்களுக்குன்னு சொல்லலை, நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஜாலியாக வந்து சூப்பர் தேங்க்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணீங்கலாம் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ சொல்ல வந்தேன், நேற்று ஒருத்தவங்க பேர் சொன்னோம், துர்காவா யாரா, மலேசியா, மலேசியா மணிமேகலையோ ஏதோ பேர் சொன்னோம்னு சொல்லி ரொம்ப இதாகிட்டீங்க. நிறைய பேர் போட்டிருந்தீங்க எங்கள் பேரை சொல்லுங்கன்னு. பட் இன்னைக்கு அதுக்கு நேரம் கிடையாது, டூ லேட்டு, நிறைய ஒர்க்கு கொஞ்சம். அதனால உங்களுக்காக அவசரமாக வந்து இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 9:30-10 மணிக்குள்ள இந்த வீடியோ வந்துடும், கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது நைட்டு முடியலன்னா கூட காலையில் வீடியோ வந்து பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. போலாங்களா? ஆமாம். அதே மாதிரி நான், ஜோ, வியூவர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்போம். ஹிண்ட் கொடுத்துட்டேன்னா, மக்கள் விரும்பும் தலைவன், மக்களை விரும்பும் தலைவன். ஆச்சரியக்குறி. ஆச்சரியக்குறிலாம் 3 புள்ளி. கவிதைனா அப்படிதானே போடணும், 3 புள்ளி ஆச்சரியக்குறி. ஆச்சரியக்குறியா? இல்ல ஆச்சரியக்குறிலாம் ஒண்ணுமே இல்ல, ஆச்சரியப்படுறதுக்கு தான் ஆச்சரியக்குறிகள் தான் அவரே சொல்லியிருக்காரு, தற்குறிகள் கிடையாது, ஆச்சரியக்குறிகள் சொல்லியிருக்காரு இல்லையா? அதே மாதிரிதான் இன்றைய தினம் தெரியல, நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரோட் ஷோவாக இருக்கட்டும், அவர் ஸ்பீச்சாக இருக்கட்டும், மேனிஃபெஸ்டோ எதிர்பார்த்தேன், அது மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றம். அது இல்லாமல் மற்றபடி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அட்டாக் ஸ்பீச் தான் இன்னைக்கு. ஜோ ப்ரோ, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா விஜய் அண்ணா உங்களுக்காக தேர்தல் வாக்குறுதியை தருவாரு. கலாய்க்கிறீங்க, அதுதாங்க வரும், அப்படி மெசேஜ் வரும்னு சொல்றாங்க, சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வரும்ல, அதுக்காக சொன்னேன். கார்த்தி அண்ணா நீ சப்போர்ட் பண்ணலனாலும் நீ டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேனாலும் கமெண்ட்ஸ் வரும். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி 2 இடத்துல விஜய் அவர்களுடைய இன்னைக்கு இது இருந்துச்சு. ஒன்று வந்து ரோட் ஷோ, ஒன்று வந்து ஸ்பீச். ஸோ இன்னைக்கு 2-3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான், நான் புதுச்சேரிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து போறாரு. அப்படின்னும் போது திருநெல்வேலியில என்ன மாதிரி இருக்க போகுது, தூத்துக்குடியில எப்படி இருக்க போகுது அப்படின்னு, எந்த மாதிரி இல்ல ராஜா, இது வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு வந்து காட்டியிருந்தாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில அந்த இதுக்குள்ளாரதான் வந்து க்ரௌடு, அந்த க்ரௌடே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடு, எக்கச்சக்கமா இருந்தது. 3000-5000 இன்னைக்கு கவுண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனா எக்கச்சக்கமான கூட்டம், பொண்ணுங்க கூட்டம் வந்து அவ்வளவு கூட்டம். அந்த விசில வச்சுக்கிட்டு அவங்க அடிக்கிற அந்த இது கொடுக்கிற சத்தம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவரு சொல்ற ஒரு விஷயம் உண்மை, இது எலெக்ஷன் இல்லை, இது ஒரு எமோஷன். இது வந்து இப்போ இது வந்து 33 வருஷமா நான் வந்து உருவாக்கி வச்சிருக்கேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் ஒவ்வொரு மனசுக்குள்ளாரையும் நான் போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்றதெல்லாம் உண்மை. அதெல்லாம் மறுக்கிறதுக்கே கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு அவரை வந்து இவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னா அது சும்மா கிடையாது, அவர் உருவாக்கி வச்சிருக்க சாம்ராஜ்யம். ஸோ அந்த சாம்ராஜ்யத்துல வந்து இப்ப யாரும் போய் வந்து எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, சென்னையில வந்து ஒரு கோட்டை, திமுகவுடைய கோட்டை, அதை உடைக்கிறாருன்னு. இன்னைக்கு போனாரு பாருங்க, அதுதான் உண்மையாலுமே சொல்றேன். காலையில அவரு போகும்போது, ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னதுதான், மதுரைக்கு தாண்டி அந்த சைடு போகவே இல்லை அப்படின்றப்போ பெரும்பாலான கூட்டம் இருக்காது. அதே மாதிரி ஒரு 11 மணிக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த இடமே காலியா தான் இருந்துச்சு. இல்ல காலியா இருந்துச்சு, எனக்கு தெரியும் கூட்டம் வரும்னு தெரியும். ஆனா நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த இது ஃபுல்லா வந்து ஆகிருந்தது, ஃபுல்லா ஆகிருந்தது, அவ்வளவு கூட்டம். எல்லாரும் ஃப்ரண்ட்ல வந்து அவ்வளவு கூட்டம் வந்து வந்திருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஸ்பீச், இன்னைக்கு திருநெல்வேலியில் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிச்சு அவர் சொன்ன விஷயம் வந்து எல்லாமே வந்து ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், எதுவும் புதுசுன்னு சொல்றதுக்கு இல்ல. பட் ஆனா ஸ்பீச் நல்லா இருந்துச்சு, ஆக்ரோஷமா வந்து பேசியிருந்தாரு. குறிப்பா வந்து இன்னைக்கு 2-3 மேட்டர்லாம் தொட்டிருந்தாரு. நம்மளுக்கு கரூருக்கு வந்து நம்மள என்ன பண்ணாங்க, நெருக்கடி கொடுத்ததா சொன்னாரு. ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி யார் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு. நம்ம கூடவே இருந்தவங்களை வச்சு
இத்தனை வருஷமா இல்லாம தேர்தலுக்கு 30 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வேலையை வந்து பாக்குறாங்க அப்படின்னும் போது எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வந்து வரேன், உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொன்னது அங்க இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து சொல்லாம சொல்லிட்டாரு, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், ஃபேமிலிக்குள்ளேயே இறங்கி இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்கன்ற அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கான தேவையும் வந்து இருக்கு. இல்ல அதுக்கான தேவையும் SOP, ஸோ அதுக்கான தேவையும் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு. இதை பத்திலாம் பேசலன்னும் போது இப்போ அது வந்து பேசுறாருன்னும் போது அது வந்து பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டா விஜய் அவர்களுக்கு வந்து மாறி இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி வியக்க வைக்கிற விஷயம் அந்த கூட்டம் தான். ஸோ கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் தான் கூட. அது எப்படி விவரிக்கிறதுனே தெரியல. அவ்வளவு வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு KGF மாதிரி இருந்துச்சு. ஒருத்தன் வரான் பாரு, தலைவன் ஒருத்தன் வரான் பாருன்ற மாதிரி அந்த ஒரு நடுவுல வெள்ளை வண்டியில அவர் மட்டும் இருக்காரு ஒயிட் ஷர்ட்ல, மத்த எல்லா தலைகள் தான் தெரியுது, அந்த தரையே தெரியல, ஃபுல்லா தலைகள் தான் வந்து தெரியுதுன்னு போது இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு அவருக்கு பின்னாடி இருக்கு. அதுவும் தூத்துக்குடி நெல்லை அது 2 இடத்துல வந்து, அதுவும் தூத்துக்குடியில வந்து மிரட்டிட்டாங்க, உண்மையாவே மிரட்டிட்டாங்க. அப்படி ஒரு கிரௌடு இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இனிமே ரோட் ஷோ யாராவது போறாங்கன்னா இதுதான் உதாரணமா இருக்கும். இதுதான் ரோட் ஷோ, இது மாதிரி முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா நீ ரோட் ஷோவே பண்ணாத. இந்த அதாவது எப்படி வரும்னா இல்ல வரலாறுல எப்படி வரும்னா, இதுதான் மதர் ஆஃப் ரோட் ஷோ, இதுதான் தாய் ரோட் ஷோக்கே, இதுதான் வந்து உதாரணம். இத மாதிரி யாராவது பண்ணுங்க, இல்ல இதை தாண்டி ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு தான் இனிமே வருமே தவிர, இது நிகழ்காலத்துல இப்படி ஒரு ரோட் ஷோ யாருமே பண்ணல. இப்ப பண்றது எல்லாமே ரோட் ஷோ தான். வருமானு கூட அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ன்றது இன்னும் டிஜிட்டலைஸ் ஆகி வேற மாதிரி மாறிடும். அது இந்த அளவுக்கு இருக்குமா? இப்ப இவ்வளவு டிஜிட்டல் ஆகியுமே வந்து ஒருத்தருக்கு இவ்வளவு வந்து பார்க்க வராங்க, அவரை பார்க்க வரணும்னு வராங்கன்ற போது அடுத்த ஜெனரேஷனுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. அடுத்து யார் இப்படி உருவாகுவான்னு தெரியல. அப்படியே உருவானாலும் அவங்க அரசியலுக்கு வருவாங்களான்னு தெரியாது. அப்படியே அரசியலுக்கு வந்தாலும் இந்த கூட்டம் வருமானு தெரியாது. ஸோ அந்த கூட்டம் அப்படின்றது அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து உண்மையாவே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ கூட்டமா ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. உண்மையாவே இன்னைக்கு ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல அவர் பேசின விஷயங்கள், அவர் எல்லாத்தையுமே டச் பண்ணாரு. போதை ஒழிப்பு, அந்த விளாத்தி குளம், அந்த பொண்ணு இருக்கட்டும் அப்படின்றது எல்லாமே வந்து டச் பண்ணாரு. அதுலயும் வந்து நாங்குநேரியில வந்து நடந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து போதை. அது எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் பெரிய கண்டுபிடிப்பது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இப்ப நம்மள மாதிரி அவன் எங்களுக்கு தெரியாது, இவர்தான் இப்ப அதை சொல்றாரு அப்படின்ற மாதிரி. அந்த இந்த படம் பாத்திருக்கீங்களா, அந்த வெற்றி கொடி கட்டுன்னு நினைக்கிறேன், தப்பிக்கா பாக்க, அது எங்களுக்கு ஒட்டகப்பால தான் டீ குடி போறாமான்ற மாதிரி போதையில தான் நடந்துச்சு. அது எங்களுக்கு தெரியும், ஏன் நடந்துச்சு அதுக்கு முதல்ல பதில் சொல்றா என்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வந்தாரு, அப்படி கேட்டா நாகரிகமா இருக்காதுன்றதுனாலதான் நான் கொஞ்சம் இல்ல அந்த அக்ரெசிவ் தாங்க. இப்போ ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? இயல்பான கேள்வி. விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்? விஜய் வந்திருக்காரு ஓட்டு போடணும் இல்ல, அது கிடையாது. விஜய் நீங்க மாற்றம்னு நினைக்கிறீங்க, ஆமா மாற்றம்னு ஓட்டு போடலாம். ஆனா ஏன் மாற்றம்? நான் வந்தா இதை பண்ண மாட்டேன், பெண்களுக்கு எதிரா இப்படி நடக்க விட மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், முன்னாடி இருந்தவங்களுக்கு போய் கேட்டு பாருங்க, இல்ல இப்போ ஆள்றவங்களையும் போய் கேட்டு பாருங்க, கெத்தா சொல்லுவேன், நான் பண்ண மாட்டேன்றத சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல. அது அரசியல் ரீதியா எப்படி போகுதுன்னு தெரியாது, பட் அங்க வர கூட்டத்துக்கு கனெக்ட் ஆகுது, பாக்குற மக்களுக்கு கனெக்ட் ஆகுது. அதுதான் பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுல எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரோட் ஷோ, தூத்துக்குடியே மொத்த தூத்துக்குடி என்னமோ அங்க வந்து நின்ன மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா அந்த பாலம் பாத்தீங்கன்னா பாலம் ஃபுல்லா மக்கள், கீழே பார்த்தா தர ஃபுல்லா வந்து மக்கள். அவரும் சளைக்கவே இல்லையே. சென்னை பிளேயர்ஸுக்குலாம் டஃப் கொடுக்குற, அப்படி ஜாண்டி ரோட்ஸ்க்குலாம் டஃப் கொடுக்குறாரு, தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கும், இதை போட்டா இந்த பக்கம் பிடிக்கும். சரி இவங்க தான் அப்படின்னு பார்த்தா இவங்களை கொண்டு போய் மேட்ச் விளையாட வரலாம் போல. பாடி கேட்ச் என்ன மாதிரி கேட்ச், ஒவ்வொரு கேட்ச் அப்படி ஒரு கேட்ச். அங்க பாரு, அங்க கூப்பிடுறாங்க ப்ரோ, அங்க கூப்பிடுறாங்க சார், இங்க கூப்பிடுறாங்க, பக்கத்துல அந்த பாடி இருப்பாங்க. ஒரு பாடி கார்டா என்னன்னு தெரியலங்க, பூ எடுத்து போட அந்த பையனான்னு தெரியல, பூ எடுத்து பிரிச்சு வச்சுக்கிட்டால, இந்த பூ எடுத்து போடு தல நீனு அப்படின்ற மாதிரி தூக்கி இந்த பக்கம் 7up, ஸ்ப்ரைட், மாசா அப்படின்னு எல்லா பக்கமும். இல்ல முக்கியமா சொல்ல போனா இந்த வேல் கொடுக்கறது, வால் கொடுக்கறது, அந்த செங்கோல் கொடுக்கறது, மாதா, அந்த வேளாங்கண்ணி மாதா அவங்களோட அந்த போட்டோஸ் எல்லாம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ அந்த அர்ஜென்ட்டுக்கு போய் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது கிடையாது. கூட்டம் எல்லாம் ஒட்டா மாறாதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த காட்சி எல்லாம் கண்டிப்பா இது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. ஏன்னா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும், நம்ம எல்லாம் பாக்குறோம், ரோட் ஷோ போறாரு, இவரும் போறாரு, இவரை போற மாதிரி எல்லாரும் போறாங்க, அவங்க எல்லாரும் துண்டு போடுறாங்க, இவரும் துண்டு எல்லாருமே இதெல்லாம் போட்டுருப்பாங்க. இதெல்லாம் விட்டுருவோம்.
கண்ணாடி ஒன்று கொடுத்து ஒரு தடவை மாட்டினாரு எங்க புதுச்சேரியில. உனக்கு வேணுமா? ஆமா. அது பிரியமானவர்களை பாத்திருக்கீங்களா? என்ன உனக்கும் வேணுமா? சரி வா அப்படின்னு இந்தாங்க சின்னவருக்கு ஒரு கண்ணாடி அவரு எடுத்து போட்டு. சின்னவர் தான் இப்படி ஆசைப்படுறாரு. அது அப்படி நீங்க சொல்லக்கூடாது. சின்னவருக்கு தோல் மேல துண்டு போடுறதுக்கு ஒரு பையனை ஏத்துனாங்க, வாடா தம்பின்னு உள்ள கூப்பிட்டாங்க. வேணாண்ணே நீ அங்கேயே நில்லு, நான் இங்கே நின்றுக்கிறேன்னு அந்த பையன் இவரு ஒரு படி மேல ஏத்திருக்காரு. அது வந்து ஆமா இன்னைக்கு வந்து அந்த சென்னை டிஷர்ட் போட்ட அந்த பையன் வந்து சிஎஸ்கே தூக்கிட்ட மாதிரி, சிஎஸ்கேவுக்கே இனிமே ஒரு தூக்கல் தான் அப்படின்ற மாதிரி. இனிமேல ஜெயிக்குமா? நல்லா போயிட்டு இருக்கு, நான் நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். என்ன ஏதாவது கெடுத்து நீங்க தானே சொன்னீங்க சிவம் துவே நான் திட்டணும். உங்களுக்கு அதான் ஆசை. நீங்க தானே சொன்னீங்க இப்போ ஒருவேளை சிஎஸ்கே தோத்துச்சுன்னா ஒரு தோல் மேல தூக்கி வச்சானா அப்படியே சொல்லுவாங்கன்றேன். ஏற்கனவே அது தோத்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப ஸ்பெஷலா தோக்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த பழியும் விஜய் சிவன் இப்ப சொல்லியிருக்காரு 3 மேட்ச் நாங்க தோத்துட்டோம், இதுக்கப்புறம் எங்க ஆட்டத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு. நீ வாடி முதல்ல, நான் அடுத்த மேட்ச் வா, அடுத்து உனக்கு இருக்கு. வர்றது ஒரு பால் 6 அடிக்கிறது, அடுத்து அவுட் ஆயிட்டு போயிடுறது. நான்லாம் 10 ஓவருக்கு மேல மேட்சே பாக்குறது இல்ல, சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறது. இப்போ விஜய் அவர்கள் அந்த மாதிரி அந்த பையனை தூக்கணும்னா அது வந்து முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த போட்டோ வச்சு இப்ப கம்பேரிசன் வந்து போயிட்டு இருக்கு. அதேதான் அந்த கண்ணாடி மேட்ரு. கண்ணாடி போட்டோம்னா உங்களுக்கும் வேணுமா? ஆமா எனக்கும் வேணும், இருந்தாங்க கண்ணாடி போட்டுங்க. ரைட், ஓகே. அடுத்து எடப்பாடியார் அவருக்கும் அதே மாதிரி வேட்பாளரே வந்து முத்தம் கொடுத்து ஒன்று பண்றாரு. இப்ப எனக்கு அடுத்து என்ன பண்ணுதுன்னா, அடுத்து இது மாதிரி ஏதோ பண்ண போறாங்களோ, இந்த கிரௌட் பாட்டில் வீசுறதா, சோடா தூக்கி போடுறது, இளநீ குடுக்கறது. இவரு ஓரளவு ஃபிட்டா இருக்காரு, டப்பு டப்புன்னு புடிச்சிடுறாரு. அப்பா மேலயோ சித்தப்பா மேலயோ போட்டாங்கன்னா அப்பாவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது இனிமே. அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேஜ் தான். ரோட் ஷோலாம் ரொம்ப வாய்ப்புகள் கம்மி, ஃபுல்லா ஸ்டேஜ்ல தான் இருந்து இவர் மட்டும் தான் இந்த மாதிரி ரோட் ஷோ அந்த மாதிரி பண்றதெல்லாம். அதான் சொல்றேனே, இவங்க விஜய்க்கு வர்றது தன்னெழுச்சியாக வர கூட்டம். ஏன்னா அது நம்ம அது போய் யாரும் போய் சொல்றதுக்கோ அது எலிவேஷன் கொடுக்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஃபுட்டேஜஸை பார்த்தாலே தெரியும் எங்க இருந்தெல்லாம் க்ரௌட் எவ்வளோ வருது. நீங்க லாங் இதில் வச்சு பார்த்தீங்கன்னாலும் க்ரௌட் எப்படி இருக்குன்றது தெரியும். பட் என்ன பண்ணுறது, உதயநிதிக்கும் அங்கங்கேருந்து ஏதாவது சரி உதயநிதிக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, உதயநிதிக்காக இளம் தலைவர்னு வராங்கன்னு சொல்ல வச்சுக்கலாம். பட் இந்த அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூட்டணி கட்சிகள், மற்ற கட்சிகள், லோக்கல் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு எப்படியோ ஒரு க்ரௌடை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காது. இது வேற, அது வேற. வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க, அவர் அங்க வராருன்னு தான் சொன்னாங்க. ஆமா, வாங்கன்னு கூட சொல்லல, அவரு அங்க வராரு. எப்ப தெரியுது இவங்க போட்டு அந்த அறிக்கையை இது நைட் போட்டாங்க, அப்ரூவல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ட்விட்டர்லயே வருது இதெல்லாம் வரப்போறாரு, இந்த இடத்துக்கு வரப்போறாரு அப்படின்றது. அது கூட தூத்துக்குடியில உங்களுக்கு ரோட் ஷோ மட்டும்தான், பேசுறதுக்கு கூட வேலை கிடையாது. ரோட் ஷோ பண்ணலாம்ன்றதுக்கு அனுமதி, அதுவும் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்க ரோட் ஷோ பண்ணலாம் அப்படின்னு அனுமதி. நான் பாக்குறேன், நான் இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்தது இல்லை எங்கேயுமே. நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் மீட்டிங்ல கூட்டம் இருக்கும். நான் 2011 இருந்து கூட பார்த்திருக்கேன். அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் போகும்போது ஒரு 3 மீட்டிங் போட்டாங்க. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அப்படின்னு 3 இடத்துல போட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டமே சொல்லிடுச்சு அது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஏற்பாடு அப்படின்னு. ஏன்னா 2011 அந்த களம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கருணாநிதி அவர்களுக்கும் கூட்டம் போட்டா இந்த மாதிரி பயங்கரமா வரும். அவர் பேச்சை கேட்கறதுக்காகவே வந்து கூட்டம் வரும். ஆனா மீட்டிங்கே போடாம ஒரு ரோட் ஷோ அப்படின்னு சொல்லும் போதே மக்கள் வந்து திரளா வராங்க. பெண்கள் நிறைய பேர். எனக்கு ரொம்ப காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவர் பார்த்துட்டுல போய் பேஷண்ட பாருங்கம்மா, அவர் அப்படி சொன்னாரா இல்ல காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாக்குறீங்களேன்றதுக்காக? காவேரி ஹாஸ்பிட்டல் யாரு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதுதான் ஃபர்ஸ்ட், பேஷண்ட்ஸை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் எனக்கு டக்குன்னு தோணுது, இங்க இருந்து வரீங்களே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடும் போதோ அப்படின்ற மாதிரி நினைச்சாரா? வேலையை விட்டு தூக்குவியா? பெரிய இந்த வேலை போ, நான் வேற ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துக்கிறேன். ஆனா நீ போய் பல்கா ஒரு ஆட்கள் பண்ண முடியாது. அவர் மேபி பேஷண்ட்ஸை விட்டுட்டு வரீங்களேன்ற மாதிரி சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னங்க சொல்ல முடியும்? வேலை பாருன்னு தான் சொல்ல முடியும். ரசிகரா இருக்க கூடாது. இந்த பாத்தீங்களா, அவர் வந்தாரு, அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சா? அந்த கிரௌட் அங்கேயே போயிடுச்சு. ஒருவேளை இவர் உள்ளேயே உட்காரணும்னு இவங்க சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், தேர்தல் ஆணையம் இப்ப அந்த கிரௌட் எல்லாம் பாக்கணும்னு வந்துருச்சுன்னா அங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கும் பிரச்சனை, இங்க இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. அந்த மாதிரி ஆயிடும்ன்றதுனால இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இது இந்த கிரௌடு கண்டிப்பா ஒரு பெரிய கலக்கத்தை பெரிய கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கும், கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கும். இதுவும் இன்னைக்கு தூக்கம் இருந்திருக்காது. நெல்லையிலையும் தூத்துக்குடியிலையும் வந்த அந்த கூட்டம் இல்ல புயல், விஜய் புயல், அது வந்து தூத்துக்குடி நெல்லையை வந்து சுழட்டி போட்டுருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம சொல்றேன். எனக்கு வந்து
இவங்க அவங்கலாம் கிடையாது. இந்த கூட்டம் நான் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு க்ரௌட நான் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஒரு தனி மனிதனுக்கு நான் பார்த்தது கிடையாது. பட் அது ஒரு நடிகரா யாருக்கு வேணாலும் வரலாம், கூட்டம் வரலாம். நாளைக்கு அஜித் போனா வரும், ரஜினி போனா வரும், வேற இன்னொரு நடிகர் போனா வரும். பட் ஒரு நடிகராகவும் அதே சமயத்துல ஒரு கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆன ஒரு தலைவராகவும் பார்க்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இனி வருங்காலங்களில் யாருக்காவது கிடைக்குமான்னு கேட்டா டவுட் தான். அப்படியே கிடைச்சாலும் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்னு சொல்லலாமா? இந்த 2 கட்சிகள் மேலேயும் மக்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கிறதுனாலதான் அதுவும் ஒரு காரணம். வெறுப்பும் இருக்கு. என்னடா இது இவங்களே மாத்தி வராங்கன்னு ஒரு வெறுப்பு. ரெண்டாவது, விஜய் மாதிரி ஒருத்தர் பீக்ல இருந்து வரும்போது அவரை விடக்கூடாது, அவர் எப்படியாவது வந்து இது பண்ணிக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரிதான், இதுவே இன்னொரு 10 வருஷமோ 15 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். பட் இந்த அன்பு இருக்குமா பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும். பட் இந்த அன்பு இருக்குல்ல, அவங்க ஒவ்வொன்னா கொடுக்கறது, நான் உங்களுக்காக வரேன் அவரு சொல்றது, இதெல்லாம் நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு என்னப்பா இப்படிலாம் சொல்றீங்க, என்னப்பா விட்டுட்டு வந்துருக்கீங்க அப்படிலாம். பட் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுதுல்ல, அவங்க தொண்டர்களுக்கு கனெக்ட் ஆகுதுல்ல, அதுதான் அவருக்கு வேணும். இப்போ வந்ததுனாலதான் உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க இதுன்னு சொன்ன அப்ப வரும்போது உங்க அங்கிள், உங்க அப்பான்னு தான் நம்ம பெரியப்பா உங்க சொல்லணும். அது அப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகாது. பட் இப்ப யங்ஸ்டர்ஸும் ஜாஸ்தி, அவருக்கான அந்த க்ரௌடும் ஜாஸ்தி. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு போனது வெறும் தூத்துக்குடி நெல்லைக்கு மட்டும் கிடையாது. இந்த இதுன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வரும். இப்ப அடுத்தடுத்து பாருங்க, நாளைக்கு கடலூர், அதுக்கு அடுத்து வந்து காரைக்குடியோ எங்கேயோ கேட்டிருக்காங்க. 12ஆம் தேதி வந்து கன்னியாகுமரி அப்படின்னு. சோ இப்ப போற இடம்லாம் இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப விஜய்க்கு என்ன பிரச்சனைனா, இளநீ வாங்கணும், கேட்ச் பிடிக்கணும், எதையாவது தூக்கி போட்டா பிடிக்கணும். இப்ப எல்லாருக்கும் பிராக்டிஸ் நடக்குதான். டெய்லி வீட்டுக்கு போனோம்னு பிராக்டிஸ் தான். எப்படி இந்த ஃபுல் பாட்டில் இருக்குல்ல, அந்த இது கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அது தூக்கி போட்டா எப்படி போய் ஜம்ப் பண்ணி பிடிக்கிறது அப்படின்னு பிராக்டிஸ் நடந்து, இன்க்ளூடிங் விஜய். விஜய் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பெரும்பாலும் இப்படித்தானே போகுது, அதனால அப்படி போய் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். வேர்ல்டு கப் குடுக்குறாங்க, டெடி பியருங்க. அதுதாங்க யாருங்க அந்த ஐடியா, யாருங்க கொடுத்த ஐடியா இல்லைங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணிடுச்சு, டக்குன்னு அவங்க கையில வச்சிருந்திருக்கலாம், இல்லன்னா அங்க வாங்கிட்டு வந்திருக்கலாம். அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாரு பாருங்க. எனக்கு கிட்டார் தான். அந்த பீஸ்ல ஒரு பாட்டு வருமே கடைசியில, ஆமா கடைசியா கூல் ஆஸ் எ குக்கும்பர்னு ஒரு பாட்டு போட்டுருப்பாங்களா, அந்த பாட்டுல அந்த மாதிரி தான் வச்சுட்டு நீதான்டா அந்த அதுதான் ராவம்மா அந்த பாட்டு, அந்த பாட்டுல வச்சுட்டு பண்ற மாதிரி பயங்கர ஃபன். இன்னைக்கு பயங்கர எமோஷன். அதே மாதிரி தூத்துக்குடி அந்த இதுல வந்தோன்னு கலங்கிட்டா. அப்படி ஒரு மாதிரி எல்லாத்த தாண்டி அவரு நல்லா என்ஜாய் பண்ணாருன்னு சொல்லலாமா? விஜய் அவர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாருன்றத இல்ல இது அவர் ஆசைப்பட்டிருக்கலாம். அதாவது நம்ம மக்களோட நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றத ஆசைப்பட்டது ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, அது ஆசைப்பட்டது இன்னும் வேற, நடக்கணும்னு ஆசைப்பட்டது. நடக்குது வாக்கிங் அந்த மாதிரி போகணும், நடந்து போகும்போது இன்னும் அவங்களோட இந்த இது ஜாஸ்தியா இருக்கும், அவங்க கூட அந்த பரிச்சயம் ஜாஸ்தியாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து பக்கத்துல வந்து பேசுவாங்க, அவங்க சொல்ற விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நேரம் இல்ல முடியாது. பட் சொல்றேன், அவருக்கு இன்னும் அந்த ஆசையில இருக்கலாம். ஆனா இப்பவே பாருங்க, துண்டு தூக்கி போடுறாங்க, கண்ணாடியை தூக்கி போடுறாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் தூக்கி போடுறாங்க, ஒருத்தன் தூக்கி ஏதோ திருப்பதி உண்டியல்ல தூக்கி போடுற மாதிரி தர்பூசணியை தூக்கி உள்ள இல்ல. ரெண்டாவது இன்னொன்னு பார்த்தோன்னா, அரசியல்னாலே இளவு வீட்டுல உட்கார்ந்த மாதிரியே இருக்கிறது, அவங்க சொல்றது கேட்கறாங்க, அமைதியா இருக்கிறது இல்லாம பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எப்படி சேம் லைக் தட் சினிமால எப்படி ஒரு ஆடியன்ஸை எப்படி பல்ஸ் பிடிச்சி எந்த அளவுக்கு நம்ம வைக்கணும்ன்ற மாதிரியே அந்த மக்களுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவோ ஒரு குதூகலமாவோ ஒரு சந்தோஷமாவே வச்சிருக்காரு அப்படின்றத. அதுதான் அந்த தளத்தை அப்படியே மெயின்டைன் பண்றாரு. இது இந்த ரசிகர்கள், இந்த தொண்டர்கள், இந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அவங்க லாங்குவேஜ்ல பேசி அதை அப்படியே கடத்தும் போது அதுதான் சக்சஸா? இல்ல அது ஒரு சக்சஸ் இருக்கு. மத்தவங்க இல்லாத அரசியல் இவர் தனியே விதமா அதுதான் சொல்றாரு. அவர் சினிமா பின்புலத்துல இருந்து வரும்போது அவருக்கு சில விஷயங்கள் தெரியுது. இயல்பா இவங்களை எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பிளைன் கிஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்போ இந்த ஹார்ட்டின் இப்ப வேற ஏதாவது போய் பண்ணுவாங்களா யாராவது, உதயநிதியோ இல்ல பண்ணுவாங்கங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, செயற்கையா இருக்கும்ல உங்களுக்கு. இப்ப விஜய் சொல்லும் போது இருக்கிறதுக்கும் இவங்க சொல்லும் போது இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. விஜய் பண்ணும்போது இயற்கையா அவங்க வந்து இப்படின்னு பண்ணுவாங்க, விஜய் இப்படி இயற்கையா பண்ணுவாரு. பட் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு டக்குன்னு வராது. இப்படி ஏத்தி இறக்கி கூட பண்ணிடலாம். என்னமோ பண்றீங்க, என்னமா நம்ம எம்ஆர் ராதா என்னப்பா அது அந்த மாதிரி எதனா தப்பாகி போச்சுன்னா, அதனால அது அவருக்கு இயல்பா சினிமால இருந்து வந்ததுனால அது அவருக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி லாங்குவேஜும் வந்து இப்போ ஒரு தூய தமிழ்லாம் பேசுறது கிடையாது. செய்தார்களே, இவர்கள் செய்தார்களா, நாம் அந்த காலத்தில் நம்மளுடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு அவங்க லாங்குவேஜ்லயே பேசுறது. நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம், நம்ம ஆட்சி வந்தா எல்லாரும் நல்லா இருப்போம்னு பேசும்போது அது இயல்பா உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, ஈஸியா உங்களுக்கு போய் சேருதுன்றதுனால அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். எனக்கு இப்ப என்னன்னா, அடுத்து இப்போ கடலூர்ல நடக்க போகுது இல்ல, அங்க எவ்வளவு கிரௌடு வரப்போகுது
அப்படின்றதுதான். இல்ல இப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்களோன்ற ஒரு இது உதயநிதிட்டையும் ஸ்டாலின்ட்டையும் கொண்டு போய் கிட்டார கொடுத்தா என்னங்க ஆகுறது? வாசிப்பாங்க. ஏற்கனவே வாசிட்டு தான் இருக்கீங்க. அராசமா எனக்கு வேற தோணுச்சு, சொல்லக்கூடாது. இல்ல அது வேண்டாம். இல்லங்க இந்த படம் சத்யராஜன் கவுண்ட பண்ணிருக்கும் போது சத்யராஜ் பயங்கர மீனாவை கல்யாணம் பண்றதுக்காக பயங்கர பணக்கார மாதிரி அப்ப கவுண்ட பண்ணி எப்பா ரீல் வந்து போச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வாசிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு வாசிக்க வராரு, அதை கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது, பாப்போம். நீங்க வந்து இவங்க எல்லாமே இளையராஜா மாதிரி வாசிச்சாம இன்னும் ஏஆர் ராக் மாதிரி வாசிச்சு நீங்க பார்த்தது இல்ல. நாங்கெல்லாம் அனிருத்துக்கு போயிட்டோம். இன்னொரு 15 நாள் இருக்குதுல டைம். அனிருத் இருக்காரு, தமன் இருக்காரு, இப்ப வந்து நம்ம போய் ஊரும் ஆரா பிளட். ஆமா இது ஊரும் பிளட். அதுதான் அந்த பையன் பேரு நல்ல பையன், அவனை விட்டுருங்க. அவன் அடுத்து சாய் அபயங்கர். அடுத்து நம்ம ஆரா 10க்கு 10 அந்த மாதிரி இன்னும் ஹிப்ஹாப் தமிழா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் இருக்காங்க. சோ இன்னும் இருக்கு. அடுத்த 10 நாள்ல இதெல்லாம் வந்து நடக்கும். நடுவில் ஒரு இன்டர்வியூ வேற சொல்லியிருக்காங்க. ஜி தமிழ்ல ஒரு இன்டர்வியூ வேற சொல்லியிருக்காங்க. இல்ல கிட்டத்தட்ட அது 90% உண்மைதான் போல. இல்லங்க சொன்னது சத்தியமான நியூஸ். இல்ல நீங்க சத்தியமான நியூஸ்ன்றதுனால அப்படி நினைக்கிறீங்க. நான் சர்க்கிள்ல கேட்டப்போ ஆமா இருக்கு, அப்படி ஒரு இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா டைம் இல்லைல்ல, 2 வாரத்துக்கும் முழுசா கூட இல்லை. ஸோ இது எல்லாமே பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு. டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால அவரும் வந்து போட வேண்டியிருக்கு. இறக்கிருக்கோம் இல்ல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அவர் போக மாட்டேங்கிறாரு, வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் திமுக மேல தேர்தல் சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உட்பட நிறைய பேரை வந்து மாத்திருக்காங்க. தலைமை கொந்தளிச்சுட்டா அப்படி ட்வீட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, பாஜக வந்து பீகார்ல தேர்தல் நடக்கும்போது அவங்களுடைய ஆட்சி நடக்கும்போது யாரையும் வந்து மாத்தல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்படி ஒரு தேர்தல் நடக்கும்போது இப்படி வந்து மாத்துறாங்க அப்படின்னோட அவங்களுக்கு கடுப்பா இருக்கும் பாஜகவுக்கு. மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, நீங்க எப்படி எங்களுக்கு மட்டும் மாத்துறீங்க, அங்க மாத்த மாட்டேங்கிறீங்கன்னு. ஏன் குறை, மாத்திடுறேன் இப்போ மாத்திடுறேன் அப்படின்னு உடனே போய் வந்து மாத்திட்டாங்க. ரொம்ப வேண்டப்பட்ட IAS IPS எல்லாரையும் வந்து தூக்கிட்டு, இது வழக்கமா நடக்கிறது தாங்க. அந்த நேரத்துல அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடாது, வேற வேற ஊர் ஆட்கள் தான் இருக்கணும்ன்றதுனால அவங்க போடுறது இயல்பான நடவடிக்கை. சரி, இதுவும் இயல்பான நடவடிக்கையுமே, அவரும் ஒரு கருத்து சொல்றது இயல்பான நடவடிக்கை. சோ இப்போ விஜய் அவர்கள் அவரும் போய் கொடுத்திருந்தாரு, அதிகாரிகளை மாற்றணும், இது வந்து ஒன் சைடா இருக்கு, நீங்க வந்து அதிகாரிகளை மாத்தினாதான் இங்க வந்து எல்லாமே கரெக்டா இருக்குன்றதுனால அதுவும் ஒரு மாத்திட்டாங்களா. சென்னையில அருண் அவர்கள் மாத்திட்டாங்க. அதான் ஒட்டுமொத்தமா நிறைய மாத்திருக்காங்க. நம்ம அவசர கதியில உட்கார்ந்தனால யாரை தெரியல. முருகானந்தம் அவர்களை மாத்திட்டு வேற யாரோ வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு IAS IPS எல்லாம் நிறைய வந்து மாத்திருக்காங்க. அது நாளைக்கு விரிவா பேசுவோம் யார் யாரெல்லாம் மாத்திருக்காங்கன்னு. சோ அந்த வகையில இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது. அது மாத்திருக்கிறதுன்றது ஒரு நடுநிலையா இருந்தா ஓகே. இப்போ பிஜேபிக்கு ஆதரவா இருக்கணும், திமுக அப்படி சொல்லல, நடுநிலையா எல்லாருக்கும் ஆதரவா இருக்க மாதிரி எல்லாருக்கும் சரிசமமா இருக்கக்கூடிய அதிகாரிகளா தான் வந்து இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய இது. ஸோ அந்த வகையில மாத்திருக்காங்க. யாரை மாத்திருக்காங்கன்றத நாளைக்கு விரிவா வந்து பார்த்துட்டு பேசலாம். திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? நல்லா திரையில இருந்து வந்தவர் எல்லாமே விசில் அடிக்கிறவங்க எல்லாத்தையும் தியேட்டருக்கு அனுப்புங்க, மற்றவங்க எல்லாத்தையும் இது சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. சரி, விசில் அடிக்கிறவங்கள தியேட்டருக்கு அனுப்பிச்சிடலாம். பானை செய்யறவங்களை என்ன பண்றது? பானை வச்சிருக்கிறவங்களை என்ன பண்றது? களிமண் எடுக்க அனுப்பிச்சு விட்டுருவோமா? நான் எப்படி பார்த்தா களிமண் எடுக்க தான் அனுப்பணும் உங்களை எல்லாம். நிறைய இருக்க மாட்டேங்குது இப்பெல்லாம். எங்க இருக்குது களிமண்? இல்லையே, அதுதான் அங்கதான் இருக்குது. அங்கதான் இருக்கு, அங்க மட்டும்தான் இருக்குது. இல்ல அது என்ன, அவர் வந்து இப்ப யார பேசியிருக்கணும்? நியாயப்படி வந்து பிஜேபியை பேசுவாங்க, ADMK தான் வந்து நேரம் சொல்றாங்க விசில் அடிப்பவர்களை நாம வந்து தியேட்டருக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு. இல்ல, இன்ஸ்டா பிரபலங்களுக்கு கொடுக்குற டாஸ்கே இப்போ இவங்களுக்கே கொடுத்துட்டாங்களா? இல்லங்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளவுதான், இதுதான் பேசுங்க, இது பேச முடியாதா? எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, தெரியும் பார்த்தோம். புதுச்சேரியில பார்த்தோம் உங்க கூட்டணி வலுவான கூட்டணின்றத நாங்களும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடுத்து நாங்கள் கொள்கை கூட்டணி, ஆமா அதையும் பார்த்தோம். நல்ல கொள்கை தான். 8 சீட்டுக்கு எவ்வளவு போராடினீங்க எல்லான்றத எங்களும் பார்த்தோம். அது எப்படி அந்த வார்த்தைகளை அவர் என்ன பண்ணுவாரு, வேற வழி கிடையாது, அவர்லாம் அவரு தான் பேசிதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அதனால சரியா இருக்கு. ஆமா, தும்முனாதான் சரியா இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய முடிவையும் மாற்ற வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட. நீங்களாம் இனிமேல் இதெல்லாம் பேசாதீங்க,
நீங்க காட்டுமன்னார் கோயில நிக்காதீங்கன்ட்டாங்க. அவரும் நிக்கல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேட்புமனுக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணன் வந்து இப்ப களத்துக்கு வந்துட்டாரு. சோ களத்துக்கு வந்தாலும் இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப கூட்டம் யாருக்கு வருது? விஜய்க்கு தான் வருது. சரி அப்ப பேசு, 4 வார்த்தை பேசி விடு, விசில் அடிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஓட்டுகளே பறி போயிடுச்சு. இந்த வாரத்துக்குள்ள திமுக வாயிலிருந்து விஜய்னு வந்துருமா? வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள்ட்ட இருந்து அந்த வார்த்தை திமுகல இருந்து வரும், தலைமையில இருந்து வரும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியா அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, புதிய அடிமைகள் உள்ள வந்திருக்காங்க, பாஜகவுடைய புதிய டீம்கள்லாம் உள்ள வந்திருக்குன்னு. ஸ்டாலின் அவர்களும் அதே தான் சொல்லுவாரு. பட் டைரக்டா விஜய் டிவிகே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க சொல்றாங்க அந்த பாக்ஸ்குள்ளார தான் விளையாடுப்பாங்க. எடப்பாடி டிஎம்கே இவங்களுக்குள்ளார தான் பிரச்சனை இருக்குமே தவிர வெளியே எடுத்துட்டு போக விட மாட்டாங்க. பட் இந்த கிரௌடு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு கலக்கத்தை கொடுக்கும். அதுக்காக ஏதாவது அந்த கூட்டத்தை பற்றி ஏதாவது சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்றத மெயினா விஜய் பேசினதுல வந்து காங்கிரஸை பத்தி சொல்லியிருந்தாரு. கரெக்ட். உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. தலைமையே நம்மளதான் விரும்புது. காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் கொளுத்தி போட்டாப்ல. அது கிட்டத்தட்ட அப்படிதானே இருக்கு. இப்போ புதுச்சேரிக்கு வரைக்கும் வந்தவரு ஒரு 8 என்னங்க எப்படி இருக்கீங்க, நல்லா என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தாலும் எங்கேயாவது பார்த்தோம்னா முன்னாடி பழைய வீட்டுல இருந்திருப்போம். அப்ப அவர் பார்க்கும்போது என்னன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது வழக்கம் தானே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கூட்டணியில இருக்கக்கூடிய புதுச்சேரியில கூட்டணியில இருக்கக்கூடியவங்களே தனித்தனியா போய் பேசுறாங்க, ஒரே மேடையில இல்ல. இப்ப ராகுல் காந்தி ஒரு நாள் பேசுறாரு, அதே ஈவினிங் வந்து ஸ்டாலின் பேசுறாரு. அதுக்கப்புறம் திருமாவளவன் சொல்றாரு என் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, இவங்களுக்கு போய் ஓட்டு போடுங்கன்றார். ஸோ ஒரு வினோதமான கொள்கை கூட்டணி இது, சாதாரண கொள்கை கூட்டணி இல்லை, வினோதமான கொள்கை கூட்டணி. அதுக்கப்புறம் பார்த்தா சென்னைக்கே வரல, சென்னைக்கு வந்தாரு, ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு, அப்படியே போயிட்டாரு. தவிர இங்க கோபாலபுரம் வரல, அறிவாலயம் வரல, ஒரு என்ன ஏதுன்னு கேட்கல. இன்னைக்கு என்ன தேதி? 8 கரெக்டா சொல்லணும். நான் வேற தேதியை மாத்தி சொல்றேன். 8 தானே? 8 8ஆம் தேதி இன்னைக்கு ஆகுது. 23ஆம் தேதி எலெக்ஷன். இந்த கேப்ல எத்தனை நாள் இருக்கு? 13 நாள் என்னமோ சொன்னாங்க. அவ்வளவுதான் இருக்கு. இந்த 13 நாளுக்குள்ள ராகுல் காந்தி இங்க வரணும், வந்து ஒரு மீட்டிங்காவது அட்டன் பண்ணணும். இவங்க எல்லாம் கொள்கை கூட்டணி இல்லையா? ராகுல் காந்தி, ஸ்டாலின், செல்வ பெருந்தகை, கொங்கு சமூக நீதியாக போராடிய கொங்கு ஈஸ்வரன், சமூக நீதியாக போராடிய கென் கருணாஸ் படம் வந்துச்சு, அதான் சொல்லிட்டேன், கருணாஸ், இவங்கெல்லாம் இருக்கணும். அப்புறம் மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் திருமாவளவன், வைகோ எல்லாரும் வந்து, வைகோலாம் திமுக சென்றார், அவருக்கு ஏன் வைகோ எல்லாரும் மேடையில இருக்கணும்ல. இவங்க எல்லாரும் இருக்கணும், கமலஹாசன் இவங்கெல்லாம் இருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி மக்கள்கிட்ட நாங்கள் மதச்சார்பற்ற கூட்டணி நிரூபிச்சு ஓட்டு வாங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆனா நம்ம வேலை என்னவா இருக்கு? விஜய் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு இப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. புதுசா விளம்பரங்கள், புது விளம்பரங்கள். இப்ப எடப்பாடி விளம்பரம் நல்லாச்சுன்னா அது எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளம்பரம் வந்து, சரி அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. நாள் கழிச்சு இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கு. இப்பதான் கொரோனா காலத்துல அவர் என்ன பண்ணாருன்றது இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. அதை பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லைங்க, ஏதோ தேவலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. எனக்கு தேவலோகம் தானே, எடப்பாடி ஆட்சி காலத்துல இது தேவலோகம் தானே. நான் கண்ட காட்சி எல்லாம் கனவா? நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஒரு போறாரு, மாஸ்க் போட்டிருந்தாரு, என்ன ஏது பண்றாருன்றதெல்லாம் வந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஓகேதான், ஒரு அரசியல்வாதி மாதிரியே இருந்தாரு. வேஷ்டி கிஷ்டி எல்லாம் கட்டிக்கிட்டு பேண்ட் சட்டை எல்லாம் போடாம இருந்தாரு, நல்லா இருந்துச்சு. பக்கத்துல இருந்தா இன்னொரு அது முடிச்ச உடனே மேலே கேட்டு சொல்றேன்னு ஒரு ஆடு வருது. அதுக்கு எதை நம்புறது தாசனான்ற மாதிரி தான் இருக்கு. தெரியும், மக்களுக்கு தெரியல எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு மக்களுக்கு தெரியும். அது பார்த்துப்பாங்க. இல்லை, இந்த காங்கிரஸ் பற்றி பேசும்போது இது காங்கிரஸ் கிட்ட போகணும்னு நினைக்கிறவங்க 29ல் காங்கிரஸ் கூட நம்ம கூட்டணி வச்சிருவோம் அப்படின்றதுக்காக இல்லை, அந்த இருக்கிற பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஒரு சைடு நம்ம கொண்டு வரணும். இல்ல, அவருக்கு இப்ப எல்லாமே வந்து தேவைப்படுது. இவங்க அவங்க எல்லாம் கிடையாது. காங்கிரஸ் கூட அவங்க பேசுனது உண்மை, காங்கிரஸ் வரணும்னு நினைச்சது உண்மை. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க, தோசை கொடுத்தாங்க, அவங்க கல்யாண விருந்தே போறாங்க, இவங்க தோசை தான் கொடுத்தாங்கன்ற வரைக்கும் சொல்லிட்டு போனாங்கன்னா அப்ப என்ன உண்மை? விஜய் கூட போறதுன்றதுதான் அவங்களுடைய முடிவா இருந்திருக்கு. கடைசி கட்டத்துல அது வந்து வேற வழி இல்லாம மாறி இருக்குன்னு. இன்னைக்கு ஆக்சுவலா மேட்ரு அது கிடையாது. 4% இருக்குங்களா காங்கிரஸ்? 4% எழுது, அதையும் என் கணக்குல சேர்த்து. ஆமா, இல்ல எனக்கு என்ன ஹைலைட்டா இருந்ததுன்னா, இன்னைக்கு இப்படி சொன்னோன்னே காங்கிரஸ் சொன்னோன்னே பதறி போய் காங்கிரஸ்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து செல்வ பெருந்தகை, என்ன நீங்க விளையாடுறீங்களா, நாங்க பேசிட்டாரா அறிக்கை, பொய் சொல்லாதீங்க, உங்க இதெல்லாம் வந்து எல்லாமே நாங்க திமுக தான் வந்து இது பண்ணிருக்கோம், நீங்க பாட்டு ஏதாவது மக்களை குழப்பற எல்லாம் வச்சுக்காதீங்க, பயத்துல வளர போ மாதிரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்குன்னு சொன்னாரு. நீங்க உண்மையான காங்கிரஸ் இல்லல்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?
நீங்க 28 அவங்க பேர் பயப்பட போறாங்க. நீங்க 28 பேர் மட்டும் தாங்க, காங்கிரஸ் கிடையாதுங்க. காங்கிரஸ்க்குன்னு ஒரு தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க விரும்புனது இளைஞர்கள் இளைஞர் காங்கிரஸ் விரும்புனது இதெல்லாம் வந்து டிவிகேவை தான் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அவர் தான் தலைமையே எங்களை விரும்புச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு மேல என்ன உங்களுக்கு தேவை? இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி வருவாரு. அப்படியே வந்தாலும் அது இந்த பிரதர் பாண்டிங் இருக்கும். விஜய் மாநாட்டுக்கு வந்தா இது ஏதாவது மேடை ஏதாவது போட்டாருன்னா வாங்கன்னா அங்க வந்துட்டா ஹாய் ப்ரோ அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்படி சொன்னாருன்னா செல்வ பெருந்திகே சொல்லிடுறாரு, நாங்க ராகுல் காந்தியை கட்சியில இருந்து நீக்கிறோம். யாரு நீங்க? செல்வ பெருந்தி ராகுல் காந்தியை கட்சியில இருந்து, தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்தா, காங்கிரஸ்ல இருந்தா தமிழ்நாடு திமுக காங்கிரஸ் இல்லைன்னா அப்படி சொல்லலாம். ராகுல் காந்தி மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்துட்டாங்க. ராகுல் காந்தி அது கிடையாது. அவர் எங்க நல்ல தலைவர் பாருங்க, அவங்களுக்கும் போய் பேசிட்டு வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. இது நாங்க கூடி முடிவெடுத்தது என்னன்னு சொல்லுவோம். ராகுல் காந்தி ஏன் அப்படி பண்ணாருன்றது எங்க தலைவர்கிட்ட, நீங்க தலைவர்கிட்ட கேக்குறீங்களா என்ன பண்ணீங்க பார்ப்போம். அடுத்து 2029க்கு வாய்ப்புகள் இருக்கு. அது விஜய் அவர்கள் எடுக்க போற ஸ்டாண்டு, விஜய்க்கு என்ன நடக்க போகுது, மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது, என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றது ஒன்றும் நடக்காது. என்ன மாற்றங்கள்? கும்பனை இறக்கி விட்டுருக்காங்க இன்னைக்கு களத்துல. யாரு? கிங்காங்லாம் இறக்கி விட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப கும்பை களம் இறங்கிட்டாங்க. இறங்கினோட முதல் குத்தே மக்கள் நீதி மையத்துக்கு தான். அந்த கேட்டோட வச்சு ஒரு ஏண்டா உங்க வம்புக்கே வரலையே, நான் தான் சீட்டே வேணான்றேன்னு நான் பாட்டு தானே கொடியை முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். கொடியே இருக்க கூடாது அப்படின்னு பாருங்க. என்ன பண்ற மக்கள் மக்கள் இது உலகத்திலேயே அங்க போய் ஒரு அம்மா கிட்ட போய் இருக்காங்க. ஓட்டு போடுறதுக்காக இதெல்லாம் பிளான் பண்ணல, ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அந்த வேலையை தான் வந்து பாத்துருக்காங்க. உண்மையாவே மக்கள் நீதி மையத்தை பண்ணத கமல் பார்த்தாருன்னா என்னதான் பிரச்சனை? அங்க என்னன்னா உதயநிதி பாட்டை போட்டு நீவே வந்து டூப் போட்டு ஆட வைக்கிறீங்க. ஒரு கிங் வந்து முதல்ல எடுத்தாலும் என்னையதான் வந்து அடிக்கிறீங்க. வில்லிவாக்கத்துல தானே? வில்லிவாக்கத்துல தெளிவா சொல்லிருங்க. எனக்கு புரியல. சபரீசன் அந்த வீடியோ எல்லாம் எங்களால இன்னைக்கு போட முடியாது, முடிஞ்ச அதை தேடி கண்டுபிடிச்சு பாத்துக்கங்க. வில்லிவாக்கத்துல மோகன் கார்த்திக் அவர் நிக்கிற அந்த இடத்துல திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்கு. கொரில்லாவை இறக்கி விட்டுருக்காங்க. உண்மையான கொரில்லா இல்ல, அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு இறக்கி விட்டு மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு குத்து. வருவ இனிமே இந்த பக்கம் வருவேன், வரவே கூடாது, இந்த சைடு ஓடி போயிரு. அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காங்க. எனக்கு புதுசா இருக்குங்க கொரில்லாவை. அடுத்து கரடி, என்னென்ன வண்டலூர் சொல்ல இருந்து என்னென்னலாம் இறக்க போறாங்கன்னு தெரியல. அடுத்து சொல்ல முடியாதுங்க. முதல்வன் படத்துல வந்து இது சொல்ற அதே நேரத்துல தாவேக்கால ஒரு பிரச்சனை இருக்கு. விஜயோடைய அந்த இது தயவு செய்து பண்ணாதீங்க, நல்லாவே இல்ல. இவர்தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன் குளத்தூர்ல. இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் பார்க்கவே காமெடியா இருக்கு. நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க. நீங்க போய் ஓட்டுன்னு கேட்டாலே விஜய் பேர் வச்சாவது ஓட்டு கேளுங்க. அதை வச்சுட்டு ஒரு போட்டோ வைக்கிறது, அது மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து அது வேண்டாம், நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. பண்றதே கேவலமா இருக்கு, பண்றதே தப்பு. முதல்ல இறக்கி விட்டுருக்க கூடாது. இதுக்கு அது எவ்வளவோ பெட்டருங்க. அங்கேயாவது பரவாயில்ல, தலைவனதான் வந்து அதுதான் மாதிரி வச்சிருக்காங்க. அது பரவாயில்லதான். ஆனாலும் இந்த புளிய மரத்துல எடுக்கிற மாதிரி ஏதாவது பாட்டி கீட்டி வந்து எடுத்துட்டு வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியும். அதே வில்லிவாக்கத்துல இன்னொரு சம்பவம், ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த இது இந்த ஓட்டு கேட்க போற இடத்துல வந்து ஓட்டு கேட்கும்போது ஒரு வீட்டுல போய் கேட்கிறாரு. மாடியில 3 பேர் நின்றுட்டாங்க, 3 பேரா 4 பேர் நின்றுட்டாங்க, அப்பா அம்மா பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு இதுல மாடியில வந்து திமுக கொடி பறக்குது, கொடி பறக்குது. ஆனா அந்த பொண்ணு டிவிக்கோட அந்த துண்டு போட்டுட்டு நிக்குது. ஓட்டு கேட்கறாரு, எல்லாருமே அதை வச்சு நான் கேட்கறாரு, ஓட்டு போட்டுருங்கன்றாரு. ஓட்டு போடுறேன். உடனே அந்த பொண்ணு கீழே இறங்கி வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இவரு ஒரு துண்டு எடுத்து அந்த பொண்ணு கழுத்துல, அந்த பொண்ணு கையில வச்சிருந்து அதை வாங்கி அந்த கழுத்துல போட்டாரு. இன்னொரு பொண்ணு வந்துச்சு. அப்ப 4 ஓட்டு, 2 ஓட்டு டிவி கேக்கு, 2 ஓட்டு வேணா டிஎம்கேக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப விஜய் சொன்னது உண்மைதான். நான் வந்து கட்சி தொடங்கிட்டு யார் வீட்டுக்குள்ளாரையும் போல, நான் வீட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் தான் கட்சியை தொடங்கியிருக்கேன்னு போது அது உண்மைதான். 2 ஓட்டு டிவி கேட்க அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. அதே மாதிரிதான் வீட்டுக்குள்ளார அன்னைக்கு அதே மாதிரிதான் இதேதான் வில்லிவாக்கத்துலதான் ஆதவ் போகும்போது வீட்டோட செவர்ல வந்து அந்த ஸ்டாலின் விளையாட்டோன்னு போட்டுருந்தாங்க. அவங்க என்னன்னா வெளியில இருந்து உள்ள இருந்து வந்து பொன்னாடை எல்லாமே போட்டு, புரியல
இன்னும் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் அவங்க ஒட்டிட்டு போனா அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அதாவது வீட்டு வாசல் முன்னாடி ஸ்டாலின் ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா அதுல திமுக காரவங்க வீடுன்னு அர்த்தம் கிடையாது, யாரோ வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அதான் 5 வருஷம் அதான் நடந்துச்சு, ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தானே நிறைய நடந்துச்சு, அந்த பழக்கத்துல ஒட்டிருப்பாங்க போல. பட் ஓவராலா இந்த 3 நாள் விஜய் விட்டதை, இந்த 3 நாள் கேப்ன்றத இன்னைக்கு அந்த தூத்துக்குடி நெல்லையோட அந்த ஷோ வந்து காட்டிடுச்சு. இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், இன்னும் இந்த 13 நாள் இருக்குது. இந்த 13 நாளே அடுத்தடுத்து தொடர் பிரச்சாரம் இருக்குது. காலையில இருந்து நம்ம சொன்ன மாதிரி தான், இது வரைக்கும் லைவ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் லைவ் போட்டு நம்ம உட்கார்ந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இனி அடுத்த இருக்கிற இந்த ஒரு 13 நாள் நம்ம பட்டி ஃபார்முலா நம்ம சொன்னோம்ல, இன்னைக்கு எல்லாரும் பட்டி ஃபார்முலா அவன் வீட்லயே அவங்களே வந்து காசே இல்லாம உட்கார வச்சிருக்காரு விஜய்ன்றது மாதிரி சொல்லலாம். எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு புதன்கிழமை, வேலை நாள் தானே. வேலை நாள்ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இவங்க ஆரம்பத்துல சொன்னாங்களா சனிக்கிழமை தான் உங்களுக்கு கூட்டம் வரும், வேலையில அப்படிலாம் இல்ல. அது ஒரு கிரௌட் இருக்கு. அந்த கிரௌட் வந்து நீங்க வெள்ளிக்கிழமை போனாலும் சரி, புதன்கிழமை நைட்டு 12 மணி நடு ராத்திரி 12 மணிக்கு ஒரு பரப்புரைக்கு போனார்னா கூட வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நாளைக்கு உங்களுக்கு தெரிய வரும் இதுக்கான என்ன காரணம், ஏன் அங்க கிரௌடு வந்துச்சுன்ற காரணம் உங்களுக்கு தெரிய வரும். அதே தானே இல்ல கூட்டம் ஓட்டாம ஆய்வாளர் இருக்காருல்ல, ஆமா அவரு எப்படியாவது ஆராய்ஞ்சிக்கிறாங்க. புலனாய்வு புலி சமீபத்துல பார்த்தேன், புலனாய்வு புலி அவருடைய ப்ரோக்ராம் வந்து டீ கடையில போட்டு. ஆமா, ஏன் விஜய் 2 இதுல நிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 தொகுதியில நிக்கிறாருன்னு தெரியுமா? தெரியாதா? அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு இதுல அவர் வந்து தோத்துட்டா தோக்க மாட்டார், 2த்துலயும் ஜெயிச்சிட்டாருன்னா 1த்துல வந்து 14 நாளுக்குள்ள அவர் வந்து ரிசைன் பண்ணணும்ல, அந்த இடத்துல திரிஷா நிக்க வைக்க போறாரு. திரிஷா நிக்க வச்சு, ஏன்னா திரிஷாவுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை. ஓகே, ஸோ அதனால அவங்களை சிஎம் ஆக்குறதுக்காக 2 இடத்துல நிக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சு அவர் இதானதுக்கு அப்புறம் அந்த இடத்துல திரிஷா நிக்க வச்சு ஜெயிப்பாரு. நான் கேட்கிறேன், 234ல ஒரு இடத்துல திரிஷாவை நிக்க வச்சிருக்கலாமே, அவ்வளோ அவருக்கு ஆர்வம் இருக்குன்னா ஏன் அவரு 2 இடத்துல நின்று அதுல ஒரு இடத்துல அவர் ஜெயிச்சு 2 இடத்துல ஜெயிச்சு 1த்தை ரிசைன் பண்ணி 1த்தை கொண்டு போய் திரிசாக்கு தரணும்? அப்படியே இருந்தாலுமே திருப்பி அங்க ரீஎலெக்ஷன் தானே நடக்கும். அந்த ரீஎலெக்ஷன்ல தாங்க, அந்த ரீஎலெக்ஷன்ல திரிசாவை கொண்டு போய் நிக்க வைப்பாராம். அப்ப நிக்க வச்சு அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்களாம். இத அவர் சொல்றாரு, இது ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தர் கேக்குறாரு, அவரும் பயங்கரமான ஆளு. தெரியும் பார்த்தேன், அவரு சச் நைஸ் ஹியூமன் பீயிங். அவரு அப்படியா பாருங்களேன் அப்படின்னு, உனக்கு தெரியாது அவர் சொல்றது பச்சை பொய்ன்றது உனக்கு தெரியாது, இதுக்கு நீ வலைபேச்ச பார்த்துட்டு போயிருக்கலாமேப்பா. ஏங்க வலைபேச்சிலே நல்லா தாங்க சொல்லுவாங்க, எல்லா விஷயம் நல்ல விஷயம் தாங்க சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன். ஓ, அதுல கூட நல்ல விஷயம் சொல்றாங்க. அதுல கூட இல்லங்க, அதுல அவங்க வந்து சினிமா நியூஸ் தான் சொல்றாங்க. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அரசியல் நியூஸை வந்து டீ கடை பெஞ்ச் மாதிரி, டீ கடை பெஞ்ச்னா அவங்களா 7 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு நீங்க டீ கடை பெஞ்ச் ஏதோ ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அது பிரச்சனை இல்லை, பாராட்டுங்க. பாராட்டுங்கன்றேன். எதுக்கு இந்த மாதிரி ஒரு கற்பனை வளம் மிக்க மனிதர்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்றத நினைச்சு பாராட்டணும். நீங்க அதாம்லே வர்கீஸ் எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா திரிசா நிக்க வைக்க போறேன்னு? நக்கீரன்னா நக்கீரன் தான் கெத்து காட்டிட்டு பாருங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் சொல்ல வந்ததுதான், இந்த கூட்டம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இந்த இன்னைக்கு வந்த கூட்டம் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து மேசிவ் க்ரௌடு. இதுக்கப்புறம் அதை கிரியேட் பண்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு விஜயாலே அதை திருப்பி பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு கூட்டம் விஜய் மறுபடியும் அடுத்த எலெக்ஷன்ல போனா கூட வருமானு தெரியல. பட் ஆனா இந்த கூட்டம் அப்படின்றது அவரை நம்புற கூட்டம். அது வந்து அது பெரிய அளவு ஏதோ ஒன்று பண்ண போகுது, இந்த எலெக்ஷனை பெரிய அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிவிட போகுது. அதுக்கான அந்த ஒரு பேஸ் தான் அந்த க்ரௌடு. ஸோ இந்த புதன்கிழமை போனால் கூட்டம் வராது, வியாழக்கிழமை சாயந்தரம் போனால் கூட்டம் வராது, இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. அவர் வந்து அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த க்ரௌடுன்றது எங்கேயோ வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இன்னொரு பின்னாடி ஒரு வேனை எடுத்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாசா அதை வச்சு அது யார்ட்டையாவது கொடுத்தாருன்னா அதை வச்சு அவங்க பொழைச்சிக்கலாம், ஒரு பொட்டி கடை வச்சுக்கலாம். ஒரு கீழே இந்த துண்டை எடுத்தாலே இன்னைக்கு லட்சாதிபதியா இருப்பாங்க அவங்க, அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனா அந்த கூட்டம், மறுபடியும் சொல்றேன், அந்த கூட்டம் வந்து எவ்வளவு சேஃபா இருக்கணுமோ அது சேஃபா இருக்கும். நீங்க விஜய பார்க்கணும் இல்லங்க, இப்ப அந்த அளவுக்கு இல்ல பாருங்க. இல்ல இருக்கு அந்த ஒரு, அதாவது இல்ல இருக்கு அந்த பயம், இந்த பயம் இல்ல. அதே நேரம் மேல வந்துட்டாரு, அதனால அந்த கிரவுட் பாக்குறாங்க போகுதுன்றது ஓகே. பட் ஆனா அந்த அவர் பின்னாடியே போகும்போது ஹெல்மெட் போடாம போறாங்கல்ல, அது உண்மையாவே பெரிய பிரச்சனை. அது ஹெல்மெட் போட்டு கொஞ்சம் போனா ஒரு 2 பேர் 3 பேர் கீழே விழுறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலயும் யாராவது விழுந்துட்டு தாங்க இருக்காங்க வண்டி போகும்போது. இல்ல இந்த தடவை நான்
இந்த துரத்திட்டு வரும்போது அவங்க கால் இல்ல, தள்ளி தவிர்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை இல்லையா? ஹெல்மெட் போடுங்கன்னு வந்து சொல்லதான் இல்ல சொல்லிதான் ஆகணும், இல்ல சொல்லிதான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு ஏன் ஒரு ஹெல்மெட் ஒரு 4 பேருக்கு ஹெல்மெட்டை வாங்கி கொடுங்க, ஒரு 10 பேருக்கு ஹெல்மெட் எவ்வளவு கொடுக்க முடியும்? இருங்கய்யா, ஏன் கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம்ல. ஒரு 10 பேருக்கு ஹெல்மெட்டை வாங்கி கொடுத்து நீங்க ஒரே ஒரு தடவை நீங்க பின்னாடி வரதை பத்தி இல்ல, நீங்க வரும்போது ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஒரு உறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா ஒரு கட்டத்துல அவங்க போடுவாங்க. அவன் கூட வரதே எதுக்காக? என் முகமும் தலைவர் முகமும் இருக்கணும்ன்றதுக்காக தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டே வரான். ஹெல்மெட் போட்டு செல்ஃபி எடுக்கிறதுல இன்னும் இதாகாதுன்றதான் சொல்றேன். அது நான் நியாயப்படுத்துறதை பத்தி சொல்றேன். அதுதான் சொல்றேன். டேய் பைத்தியம், அவர் தான் ரோட் ஷோ தானே வராரு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்புறம் அதுலயே போய் அவர் இப்படி எடுக்கணும்னு நினைக்கிற? உங்களால அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து அது அவருக்கு தான் பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் சொல்றேன். நீங்க அது ஹெல்மெட்டை போட்டுட்டு அவரை பார்க்குற நேரத்தில் இது பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தப்பு கிடையாது. பட் அவர் கூடயே போகும்போது ஹெல்மெட் போடாமல் போய் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, சின்னதாக ஏதாவது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சின்னதாக ஒரு கல் பட்டா கூட பெரிய பிரச்சனை தான் மண்டையில். அது அவருக்கும் பிரச்சனை தான், உங்களுக்கும் பெரிய, அவரை விட உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை, உங்கள் குடும்பத்துக்கு தான் பெரிய பிரச்சனை. அதனால அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இது. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த நாள்லாம் வீடியோக்கள் போட வேண்டியிருக்கு. கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன், டைமுக்கு எங்களால சத்தியமா வீடியோ போட முடியாது. எப்போ நாங்க வீடியோ போடுறோம் அதை நல்ல டைமா பார்த்து எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கங்கன்றது. நாளைக்கு புதுச்சேரி எலெக்ஷன் தானே? ஆமா, நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு கால்குலேட் பண்ணி நான் கொண்டு வரேங்க. மணி 9 டேட்டாவை மணி 9 முடிச்சிடலாம். டக்கு டக்குன்னு வீடியோ போட்டுட்டு அடுத்த கட்ட வேலை நாளைக்கு சந்திப்போம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு